சென்னை மாநகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளை இலவச உணவு என்று அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 186 கோடியே 94 லட்சம் ரூபாய் இதற்காக ஒதுக்கீடு செய்தும் அரசாணை வெளியிட்டிருக்கிறது தமிழக அரசு. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். கடந்த 14ஆம் தேதி நடைபெற்றிருந்த அமைச்சரவை கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் குறிப்பாக தூய்மை பணியாளர்கள் தங்களின் பணியை அதிகாலையில் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் காலை உணவு சமைப்பதற்கும் அதை பணி நேரத்திற்கு இடத்துக்கு கொண்டு வந்து அருந்துவதற்கும் இப்பிரச்சனை தீர்வாக வேண்டும் என்பதற்காக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் பணிபுரியும் ஈடுபடக்கூடிய இந்த பணியாளர்களுக்கு காலை உணவு அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளில் இலவசமாக வழங்கப்படும் எனவும் இந்த திட்டம் முதற்கட்டமாக சென்னை மாநகராட்சியில் செயல்படுத்தப்பட்டு படிப்படியாக மற்ற மாநகராட்சியிலும் தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தார். இந்த நிலையில்தான் யார் யாருக்கெல்லாம் இந்த காலை உணவு திட்டத்தின் மூலமாக பயன்பெறுவார்கள் என்பது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக மொத்தமாக 29,455 பணியாளர்கள் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறுவார்கள் என்றும் இந்த திட்டத்திற்காக மொத்தமாக 186 லட்சம் செலவு என்பது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சி ஆணையர் அதே போல சென்னை மாநகராட்சி பணிபுரிபவர்கள் என மொத்தமாக கணக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்கள் 29,455 பேர்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக காலை உணவு, மதிய உணவு மற்றும் இரவு உணவு வழங்குவதற்கான தீச்சுண்டி திட்டம் என்பது கொள்முதல் செய்யப்பட்டு தூய்மை பணியாளர்களுக்கு உணவு என்பது வழங்கப்படும் என்றும் தற்பொழுது அரசாணையாக வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து பணியாளர்களும் இந்த 3 வேளை உணவுகள் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உணவு வழங்குவதற்கான உணவளிப்பு நிறுவனத்தின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பணியாளர்கள் செலவின தொகை என்பது மொத்தமாக 186 லட்சம் செலவு என்பது செய்யப்பட்டிருப்பதாக தமிழக அரசு சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சி ஆணையகத்தின் செயற்குறிப்பில் அரசு கவனமாக பரிசீலனை செய்த பிறகாக சென்னை மாநகராட்சியின் தூய்மை பணியாளர்கள் 3 ஆண்டு காலத்திற்கு காலை உணவு, மதிய உணவு மற்றும் இரவு உணவு வழங்குவதற்கான உணவு என்பது அந்த கேட்டரிங் நிறுவனத்தின் மூலமாக தற்பொழுது ஒப்பந்தம் என்பது கையெழுத்திடப்பட்டிருப்பதாகவும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 3 வேளை உணவு என்பது மாநகராட்சியில் வேலை செய்யக்கூடிய அந்த பணியாளர்களுக்கு முதற்கட்டமாக சென்னை மாநகராட்சி சார்பாக வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.